இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவன் நமக்கு இன்றைய வாசகங்கள் மூலமாக நற்செய்தியின் மேன்மையையும், எவ்வாறு நற்செய்தி உலகம் முழுவதும் ஆண்டவரின் அருளை கொண்டு வருகிறது என்றும், அந்த நற்செய்தியை நம்பி நாம் இறைவனிடத்திலே ஜெபிக்கும் பொழுது பலவிதமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாம் அனுபவிக்க முடியும் என்றும், நற்செய்தி வாசகத்திலே இயேசு எவ்வாறு நோய்களை தீர்த்து சுகப்படுத்தி இறைவனின் ஆசீரை மக்களுக்கு கொடுத்தார் என்றும், அவர் எவ்வாறு நற்செய்தியை பரப்பினார் என்றும் தெல்லம் தெளிவாக விளக்கி கூறுகிறது. இறைவா, ஒவ்வொரு நாளும் உமது இறை வார்த்தையின் வழியாக மக்களுக்கு நீர் நற்செய்தியை இந்த ஆராதனை வழியாக கொடுத்து கொண்டிருக்கிறீர். எத்தனையோ மக்கள் நம்பி ஜெபித்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீர் கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு இறைவனின் நற்செய்தி இந்த உலகத்திலே பரப்பப்பட்டது என்றும், அந்த உலகம் முழுவதும் பரவிய நற்செய்தி மக்களுக்கு பயனளித்து கொலேசியர்களுக்கும் அது பயனை கொடுத்து கொண்டிருக்கிறது என்றும், எவ்வாறு கொலேசியர்கள் இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழ்ந்தார்கள் என்றும் அவர்களை பாராட்டி புனித சின்னப்பர் கூறுகின்றார். மேலும் அவர்களை ஆண்டவரில் வளர அவர் அழைப்பு விடுக்கின்றார். நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், பேதுருவின் மாமியாரை ஆண்டவர் சுகப்படுத்துகின்றார். மேலும் கதிரவன் மறையும் நேரத்திலும் பல பிணியாளர்களை ஆண்டவரிடத்திலே கொண்டு வந்தார்கள் என்றும், அவர்கள் மீது கைகளை வைத்து அவர்களை குணப்படுத்தினார் என்றும், பேய்களை ஓட்டினார் என்றும் தெல்லம் தெளிவாக கூறுகிறது. இதோ ஆண்டவருடைய அருளை பெற்றிருக்கிற நாம், இறைவனுடைய ஆசீரோடு ஒவ்வொரு நாளும் ஜெபித்துக் கொண்டிருக்கிற நாமும் இறை செய்தியை நம்முடைய சொல்லாலும் செயலாலும் மற்றவர்களுக்கு எடுத்துச் செல்வோம். இதோ இந்த ஆராதனையை பார்க்கின்ற நாம், ஜெபிக்கின்ற நாம், இதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். அதன் மூலமாக இறைவன் ஆசீர்வதிப்பார். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.